ஓம் சாந்தி. 3/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்ற சரீரதாரிகள் எவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் தூய உலகிற்கு செல்கின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மீதே அன்பு கொண்டிருங்கள். கேள்வி: நீங்கள் எதனையிட்டு சலிப்படையக்கூடாது, ஏன்? பதில்: உங்களது அப்பழைய சரீரத்தை இட்டு சற்றேனும் சலிப்படையக்கூடாது. ஏனெனில் அச்சரீரம் மிக மிக பெறுமதி வாய்ந்ததாகும். ஆத்மா அச்சரீரத்தில் இருந்தவாறு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மிக பெரிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை பெறுகின்றார். நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்தால் தொடர்ந்தும் சந்தோஷ போஷாக்கை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சதா ஞான இரத்தினங்களை மாத்திரமே தேர்ந்தெடுக்கும் அன்னங்கள் ஆகுங்கள். குப்பைகளை நீக்கி முத்துக்களை மாத்திரம் தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் வருமானத்தை சம்பாதித்து பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுங்கள். 2. உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு ஆசிரியராகி ஏனைய பலருக்கும் சேவை செய்யுங்கள். தாமரை மலரை போன்று தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மை ஆக்குங்கள். முட்களை மலர்களாக மாற்றுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் கருணையுணர்வுகளை வெளிப்படச் செய்வதன் மூலம் கருணை நிறைந்தவராகி எனது மற்றும் உனது என்ற எந்தவிதமான குழப்பத்தையும் முடிப்பீர்களாக. ஆத்மாக்கள் பலரும் அவ்வப்போது துன்ப அலைகளில் அகப்பட்டுக் கொள்கின்றார்கள். இயற்கையில் சிறிதளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் பல ஆத்மாக்கள் அதனால் துயரத்திற்கு உள்ளாகி கருணையை வேண்டுகின்றார்கள். இத்தகைய ஆத்மாக்களின் அழைப்பை கேட்கும்போது உங்களின் கருணையுணர்வுகள் வெளிப்பட வேண்டும். உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த கருணை நிறைந்த ரூபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை சம்பூரணம் ஆக்குங்கள். அப்போது இந்த துன்ப உலகம் முடிவடைந்துவிடும். இப்போது துரிதகதியில் மாற்றம் நிகழ்வதற்கு நல்லாசிகளின் அலைகளை பரப்புங்கள். அப்பொழுது எனது மற்றும் உனது என்ற குழப்பங்கள் முடிவடையும். ஸ்லோகம்: வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியலால் பிரச்சனைகள் என்னும் மலையை உடைக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த மலையை தாண்டி பாயுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.